புத்தி வரும். நெசமா நீ வரலையில அப்புறம் இடையில வந்து பூந்துக்கிட்டு எனக்கு இட விடுன்னு சொல்லக்கூடாது. அம்மா தாயே, அந்த மானகட்ட பிரியாணி எனக்கு வேணாம். நீ வேணும்னா போய் தின்னு. டேங்க அப்பா, பிரியா கொடுத்தா பிணையில கூட விட மாட்டேன். இன்னைக்கு என்ன இம்புட்டு ரோசக்காரியா இருக்க? எது எப்படியோ நம்ம போய் வாங்கி திம்போம். மேம், சௌமியா மேடமை பார்க்கணும். என்ன சார், இன்னும் 2 டேஸ்ல வெளியில எடுத்துருவேன்னு சவால் விட்டுட்டு போனீங்க. இன்னும் எந்த தகவலையும் காணோம். அதுக்கு தான் மேடம் போயிட்டு வந்திருக்கோம். எப்படியும் எடுத்துருவோம். ஓகே ஓகே. மேடம் பார்க்கலாம்ல? சார் அக்யூஸ்ட பார்க்கறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு மேல டைம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள முடிச்சிருங்க சார். ஸ்ரீதர் சார். என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? அதான் நீங்களே பாக்குறீங்களே சார், நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. மேடம், உங்க பையன் கிட்டே எல்லா சுச்சுவேஷனையும் சொல்லி எடுத்து பேசி பார்த்துட்டேன். அவன் உங்களை பத்தியோ உங்க ஷோரூம் பத்தியோ பெருசா எதுவும் ஃபீல் பண்ற மாதிரி தெரியலீங்களே. அதான் சொன்னேனே சார், அவன் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டான்னு. நீங்க தான் தயவு பண்ணி உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னை வெளியில எடுக்கணும். மேடம், 2 விஷயம்தான். ஒன்று, உங்களை ஜாமீனில் எடுத்து வெளியில் கொண்டுட்டு போகணும். இல்லைன்னா அவன் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். 2மே பண்ணாமல் இருக்கான் அப்படின்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுறதுல உங்கள் பையனுக்கு பெருசாக விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ கோவத்தில் சின்ன பையன் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டான். அப்படி தான் நம்ம இதை கொண்டு போகணும். என்ன சார் சொல்றீங்க? இப்போ உள்ள பசங்கள்லாம் அப்படி தானே மேடம் இருக்காங்க. தாய் தகப்பனுக்கு யார் மரியாதை கொடுக்குறா? எல்லாம் நம்ம வளர்ப்ப சொல்லணும். அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளணும், உங்களை கோர்ட்டு கேஸுனா அலைய விடணும்னு நினச்சிருந்தா எப்போவே எஃப்ஐஆர் போட்டிருக்கலாமே. இன்ன வர தம்பி எஃப்ஐஆர் போடலைன்னா உங்களை பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தானே நினைக்கிறாரு. இப்போ என்ன சார் பண்ணலாம்? அவன் அவங்க அத்தை வீட்டில் இருக்கானா? பேசிட்டேன் மேடம். கிளம்பி பாதி தூரத்தில் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாப்புல. இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிடுவாப்புல. நான் என்னென்னு நேரில் பார்த்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அப்போ அவன் ஜாமீன் எடுத்துடுவான்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பாக மேடம், அதான் சொல்கிறேனே. உங்களை எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளணும்னு நினச்சிருந்தா நீங்கள் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருந்துருப்பாப்புல. உங்களை பயமுறுத்தணுங்கிறதுனாலையும் உங்களை மிரட்டணுங்கிறதுனாலையும் தான் ஜஸ்ட் உள்ளே தள்ளி வேடிக்கை பார்க்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தம்பி வந்தோடனே எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசிக்கிறேன். நீங்கள் இதே கான்ஃபிடென்ட்டோட மட்டும் இருங்க, சரிங்களா? ஓகே ஓகே வக்கீல் சார், ரொம்ப நன்றி. அட விடுங்க மேடம், இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா? என்னை பொறுத்தளவில் பெரிய விஷயம் தானே சார். எனக்காக எங்கள் அம்மா கூட சப்போர்ட் பண்ணி கூட இருக்கேன்னு வந்து நிற்காத நேரத்தில் நீங்கள் வந்து நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். வெளியில் வந்தோடனே உங்களுக்கு என்ன ஃபீஸோ அதை விட நான் டபுள் மடங்கு கொடுத்துட்றேன். மேடம், உங்கள் ஃபீஸுக்காகவும் நீங்கள் கொடுக்குற பணத்துக்காகவும் நான் இந்த வேலையை பார்க்கல. உங்கள் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. நீங்கள் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணுறேனே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை மேடம். நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. தம்பி வந்தோன்னா நான் பேசிட்டு வரேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். பார்த்தா நான் ஸ்டேஷன் வர போயிட்டு வந்துடுறேன். இப்போ தானடா வந்து நிற்கிறான், அதுக்குள்ளே எங்கே கிளம்புற? ஃபேமிலி லாயர் ஸ்ரீதர் அங்கிள் ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வான்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா நான் போய் என்ன இதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீயா இப்படிடா போவ? நானும் வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தாத்தா, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். என்னடா பார்த்துக்குருவ? அங்கே ஏதாவது குண்டக்க மண்டைக்கு கேட்டாங்கன்னா என்ன செய்வ? நீ தனியாக நின்று சமாளிக்க முடியாது, நானும் வரேன். ஆமாப்பு, ஐயாவும் வரட்டும், கூட்டிட்டு போ. எல்லாம் ஒன்றும் வேணாம் அப்பத்தா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சரிடா, நாங்கள் வரலைன்னா யாராவது பயல்களைனாலும் கூட்டிகிட்டு போ. ஸ்டேஷனுக்கெல்லாம் தனியாக போகக்கூடாது. இப்போ வீட்டிலேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எல்லாம் நம்ம பக்கம் தான் தாத்தா. நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் பத்திரமா போயிட்டு சேஃபாக வந்துடுவேன். சரிப்பா, அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அப்பத்தா. தாத்தா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாயா. எதுவாக இருந்தாலும் உடனே காலடி. நான் என்னென்னு பார்த்துக்கிட்டு கிளம்பிடுறேன். ஓகே தாத்தா, அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன். ரிசல்ட் சொல்ல எப்படியும் சாயங்காலம் ஆகிடும். நீங்க எல்லாரும் போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. அட, நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தானே மாமா வந்தேன். எனக்கு பசி இல்லை. நீங்க தான் காலையிலேருந்து சாப்பிடாம கிடக்கிய. நீங்க என்ன போய் சாப்பிட்டுட்டு வாங்க, நாங்கள் இருக்கோம். அட, எனக்கும் பசி இல்லைப்பா. நீ ஏன் பட்னியா கிடக்குற? நீ போய் சாப்பிட்டுட்டு வா. நெடுவாளி மாடனே, நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வாங்கம்மா. இருக்கட்டும் மாம்சு, ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்புறமே போய் சாப்பிட்டுக்கிறோம். ரிசல்ட் வர்றதுக்கு நேரம் ஆகும். நீங்க கிளம்புங்க. நீங்க எதுக்கு பாவம் வெயில்ல நிக்கணும்? போய் பிள்ளைகளெல்லாம் பார்க்க வேணாமா? ஆமா, நாங்களாவது காலையிலேருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நீங்க சாப்பிடவே இல்லைன்னு அக்கா சொல்லுதுல. எவ்வளோ நேரம் பசியோட இருப்பீங்க? என்ற வரைக்கும் யாராவது இங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும். இல்லைன்னா இங்க என்ன வேணா கோல்மால் நடக்கும். அதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் வேணும்னா நாங்க போறோம்.
அட என்னப்பா அப்படி கேட்க மாட்டோங்கிறிய? நெடுவாளி நீ பசி தாங்க மாட்ட, நீனாவது கிளம்புப்பா. இருக்கட்டும் மாம்சு, ரிசல்ட் வராமல் இந்த இடத்த விட்டு போகிறதா ஐடியா இல்லை. நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க. அதான் இம்புட்டு பேர் இருக்கோம்ல மாமா, நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க. அட என்னப்பா சொன்னாலும் கேட்க மாட்டோங்கிறிய? சரி அப்ப நான் போய் 2 வாய் அள்ளி போட்டுட்டு ஓடி வந்துடுறேன். நீங்க அங்கிட்டு இங்கிட்டு போகாம இங்கே இருங்க. நாங்க பாத்துக்கிறோம் மாமா, நீங்க கிளம்புங்க. பிள்ளைகளை சாப்பாடு ஓட தர சொல்லி சாப்பிடுங்க. வேணும்னா 2 வத்தகத்துல வறுத்து தர சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என்ன ருசிக்கா சாப்பிட, பசிக்குத்தான் சாப்பிடணும். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். கிளிக்கா, இன்னும் டீ வா, அப்படி போய் உட்காருவான். பாரு, வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் மனசு தைரியத்தோடு ஏற்றுக்கிறேன்னு. நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது, சரியா? அது என்னடி தோல்வியோன்னு இழுக்கிற? நம்ம பக்கம் தானே வெற்றி. நம்ம பக்கம்தான் வெற்றி, அது தெரியும். இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்கிறேன், மாமா கிட்டையும் சொல்லி மனசை தைரியப்படுத்தி வைக்க சொல்லு. எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறேன், என்ன? தைரியப்படுத்துறதுக்கு என்னடி இருக்கு? சனங்க ஊரா நம்ம சனங்க. மாமாவுக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கடி போட போறாங்க? எல்லா மக்களும் நம்மளுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. நம்ம தாண்டி ஜெயிக்க போறோம். மாமா தான் தலைவர். இந்த விஷயத்துல நீ வேணும்னா பாரு, நம்ம குடும்பம் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வர தாண்டி போகுது. ஐயோ அக்கா, நான் சொன்னா புரிஞ்சுக்க. வந்தா சரிதான், வரலைனா அதுக்காக சொல்கிறேன். அது என்னடி வரலைனா? அதெல்லாம் நம்ம தான் வருவோம். அக்கா வழி அதான் அக்கா இவ்வளவு நம்பிக்கையா சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் நீ நம்பிக்கை இல்லாம பேசுற? வாய் மூட மாட்டியா? இல்லடி மாடனு, அந்த வட்டி ஊருவரம் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். இப்போ பிரியாணி எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காண்டி. கண்டிப்பாக மாமா வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால தான் சொல்கிறேன். எனக்கும் தான் இல்லை, அதுக்கு என்ன பண்றது? அதுக்காக அக்கா கிட்ட சொல்லி அக்காவை பயமுறுத்த முடியுமா? அது கவலைப்படக்கூடாது இல்லடி, அதான் முன்னாடியே சொல்லி தைரியப்படுத்துறேன். ஒன்று வேணாம் விடு. நீ சொல்கிறத பார்த்தா தான் அக்கா ரொம்ப பயந்து போயிடுவாங்க. நம்ம நார்மலாக விட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சொல்றியோ? ஆமாம், அதை தான் சொல்கிறேன். ரிசல்ட்டு வரும்போது மாமா ஜெயிக்கலங்கிறது தெரிஞ்சா அக்கா கிட்ட அதை இதையும் சொல்லி சமாதானப்படுத்திடலாம். முன்னாடியே சொல்லி எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தணும்? விட்டுரு. சரி, ஓகே. எட்டில என்ன 2 பேரும் குசு குசு மந்திரம் போடுறீங்க? பசிக்குதேன், போய் சாப்பிட்டு வரீங்களா? பேசாம வா சொல்லிவிட்டேன். இவளுக்கு என்னடி? கிளம்பி வரும்போதே சொன்னா இல்லையாடி? பேசாம சித்தி கூடவே இரு, என் கூட வராதேன்னு. இப்போ வந்து நின்றுக்கிட்டு வீட்டுக்கு போனோம்னா உடனே போக முடியுமா? இரு, சாயங்காலம் தான் போக முடியும். போகணும், எனக்கு இங்க இருக்க போர் அடிக்குதுமா. என்னாச்சு போ மாதிரி இதுக்கு தாண்டி இவளை எங்கேயுமே கூட்டிட்டு போக கூடாதுங்கிறது. எங்கே கூட்டிட்டு வந்தாலும் உடனே வா வீட்டுக்கு போனோம்னு என்னமோ வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி இருக்கிறவங்க மாதிரி என்னை போட்டு என்னென்ன பாடுபடுத்தது பத்தியா? விடுங்கக்கா, சின்ன பிள்ளை தானே. பூமாரி, உனக்கு என்னடா வேணும்? வீட்டுக்கு போகணும். பெரியப்பாவுக்கு இப்ப என்னென்ன ரிசல்ட் வந்துடும், அதை கேட்டுட்டு போலாமா? இப்பவே போகணும். தியா, எம்பிட்டு சேட்டை உடிச்சுக்கிட்டு தெரியுது பத்தியா? இதுக்கு தான் வீட்லயே இருந்தீங்கன்னா பொம்பளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. என்னென்ன வேலை பண்ணது பத்தியா? நீண்டே இப்ப இங்க இருந்து என்ன செய்ய போற? வீட்டுக்கு தான் கிளம்புவேன். ஏக்கா, அப்ப ரிசல்ட் எப்போ வருதுன்னு பார்க்க வேணாமா? ரிசல்ட் சாயங்காலம் தான் வருமாக்கா. இப்பதான் மாமாவே சொல்லிட்டு சாப்பிட போயிருக்காரு. நீனும் போய் ஒரு எட்டு சாப்பிட்டுட்டு வந்துரு. எனக்கெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறாம போனா மண்டை வெடிச்சிடும். நான் இருந்து ரிசல்ட் கேட்டுட்டே போறேன். அட, வேட்பாளரே போய் சாப்பிட்டுட்டு வரேன்னு போயிட்டாரு. தொண்டர்கள் என்ன துடிச்சுக்கிட்டு நிக்கிற? எப்படியும் 4 மணி ஆயிரும். நீ போய் சாப்பிட்டுட்டு வா, பிள்ளைக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு அவளை வீட்டில் விட்டுட்டு வா. ஆமாடி வனசா, போ. பிள்ளைக்கு ஏதாவது சாப்பாடை கொடுத்துட்டு வயிற்றுப்புல கறி இருக்கல்ல, அவளையும் ஒரு எட்டு பார்த்துட்டு ஓடியா. இனி பாடா படுத்துறதுக்கு தான் நீ இருக்க. வா போவான். அடியில என்னக்கா? ஒரு மாதிரி மேகமூட்டமா இருக்கு, விறகு வெட்டி வச்சிருக்கீல, அதை ஏத்தராம தூக்கிட்டு போயிரு, மறந்துடாத. ஆமாக்கா, அதை மறந்து தொலைஞ்சிட்டேன். போகும்போது தூக்கிட்டு போறேன். சரி சரி, டென்ஷன் ஆகாம போங்க. சின்ன பிள்ளைன்னா அப்படிதான், கூட்டிட்டு போயிட்டு வாங்க. வா. மனசாக்கா என்னை விட கோவக்காரியா இருக்கும் போல் இருக்கே. நான் வீட்டுக்கு தாண்டி கூப்பிடுறேன். வா போவான். பொல்லையா முகர கட்டையா, ஒரு இடத்துக்கு வந்தா உருப்படிய சதைக்கு இருந்துட்டு போக விடுதா? என்னப்பா ரோஹித், எப்படி இருக்கீங்க? ஃபைன் அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா ரோஹித். என்னப்பா அம்மாவை இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு, நான் உன்னை என்னவோன்னு நினச்சேன். என்ன அங்கிள் நினச்சிங்க? என்னப்பா இப்படி கேட்குற? சௌமியா மேடத்தோட பையன் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த பண்ணியிருக்கியே. என்ன சார் முட்டாள்தனம்? நான் பண்ணதில் என்ன முட்டாள்தனம் இருக்கு? பின்ன என்னப்பா பண்ணி வச்சிருக்க? முட்டாள்தனம் தான் பண்ணியிருக்க. பெத்தவங்களை கொண்டுட்டு வந்து ஜெயிலில் அடைச்சிருக்க. இது ரொம்ப பெரிய விஷயமா, இல்லை நீ பெருமைப்படக்கூடிய விஷயமா? என்ன பெத்தவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்ப அவங்கள பெத்தவங்களையும் அவங்க நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு இருக்கு? என் தாத்தா பாட்டியா அவங்க நல்லா பார்த்துக்கிட்டா நான் ஏன் சார் இப்படி கொண்டு வந்து விட போறேன்? நீ சொல்றதெல்லாம் புரியுதுப்பா, ஆனா அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல.
என்ன சார் பெரிய சுச்சுவேஷன்? பெரியவங்கள வயசானவங்கள முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான் சுச்சுவேஷனா? இதுக்கு எங்க அப்பாவும் துணை போயிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி சார் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ரோஹித், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விசாரிச்சு பார்த்தா தானே தெரியும். அவங்க என்ன வேணா பண்ணிருக்கட்டும் சார், அவங்க என்ன வேணா பண்ணிருக்கட்டும். அதுக்காக பெரியவங்கள வயசானவங்கள பெத்தவங்கள 1 கோடி ரூபாய்க்கு அந்த வீட்டை அடமானம் வச்சு கொடுத்தவங்கள, பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னு கேட்ட உடனே ஒத்த வரியில கையெழுத்து போட்டு அந்த வீட்டை எழுதி கொடுத்தவங்கள நடு ரோட்ல நிப்பாட்டி வீட்டை விட்டு வெளியில தள்ளி கதவை சாத்தி உடனே போய் முதியோர் இல்லத்துல சேருங்கன்னு சொன்னவங்கள எப்படி சார் ஏத்துக்க முடியும்? நீங்க எப்படி சார் இதை நியாயப்படுத்துறீங்க? தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. இட்ஸ் ஓகே சார். அவனோட ஆதங்கத்தை அவன் ஷேர் பண்ணுறான், நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க சார், அவங்க பண்ணின தப்புக்கான தண்டனையும் அவங்க செஞ்ச துரோகத்துக்கான தண்டனையும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதில் நான் பரிதாபப்படுறதுக்கோ அவங்கள உடனே வெளியில் எடுக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. நீங்களும் உங்களுக்கும் குழந்தைங்க இருக்கும், உங்களையும் பெற்றவங்க இன்னும் இருப்பாங்க. எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். என்னால் அவங்களெல்லாம் வெளியில் எடுக்க முடியாது. என்னோட 4 கண்டிஷனுக்கு ஓகே சொல்லுங்க. உடனே வேணும்னா என்னன்னு பார்க்கலாம். சரி விடுப்பா ரோஹித், நீ கோவத்தில் பேசுகிற. ஆனாலும் அப்பா அம்மா மேலே இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் வச்சிருக்கிறத பார்க்கும்போதே தெரியுது அவங்கள நீ சும்மா டீஸ் பண்ணி பார்க்குறேன்னு. சார், டீஸ் பண்ணணுங்கிறதுக்காகலாம் நான் பண்ணலை. அவங்க பண்ணின தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளியிருக்கேன். உடனே அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு வேணால் சொல்லுங்கள். நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண சொல்கிறேன். என்னப்பா இப்படி சொல்கிற? வேற எப்படி சார் சொல்லணும்? இல்லைப்பா, நீ ஏதோ விளையாட்டா பாருங்க சார். எந்த விளையாட்டும் கிடையாது. நான் சீரியஸாக தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்கள அடுத்தடுத்து வேற என்ன வழியில் மூவ் பண்ணணும்னு சொல்லுங்க. அதுக்குண்டான வேலைகளையும் பார்க்கறதுக்கு நான் தயார். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நீங்கள் கூப்பிட்டீங்களேங்கிறதுக்காக மரியாதைக்காக வந்தேன். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னா அதுக்கும் நான் ரெடி தான். இன்னும் பண்ண வேணாம், அப்படி வரப்புல போய் உட்காரு, அதுவே போதும். ஹெல்ப் பண்றேம்மா. இன்னும் பண்ண வேணாண்டி, போய் அந்த வரப்புல போய் உட்காரு, அதுவே போதும். சரி. மழை வர்ற மாதிரி இருக்கு. இறுக்கி கட்டி எடுத்துட்டு போயிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 நாளைக்கு இந்த விறக வச்சு ஒப்பித்திரலாம். ஏத்தடி ஏத்த. ஐ பூனைக்குட்டி, பூனைக்குட்டி நில்லு நில்லு. நீ பூனைக்குட்டி நில்லு நில்லு. பூனைக்குட்டி நிக்க மாட்டியா? பூனைக்குட்டி நில்லு. அச்சோ நில்லு, ப்ளீஸ் நில்லு. ஏன் பூனைக்குட்டி என்னடி பண்ற? அம்மா இந்த பக்கம் மியா வந்துச்சா? ஏன் வரல கொய்யா வரல, போய் உட்காரு போ. வரப்பு காட்டுல தானே உட்கார சொன்னோன்னே. அம்மா இங்க ஒரு மியா ஓடி வந்துச்சுமா, கியூட்டா இருந்துச்சுமா. இங்க வரலடி, நீ போய் உட்காரு போ. என்ன பூனையவே கண்டது இல்லையா? அது அழகான மியாம்மா, இத கூப்பிடுமா. வா வீட்டுக்கு போவோம். இந்த அம்மா விறகு கட்டிட்டேன், இன்னும் ஒரு கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நீ போய் வரப்புல உட்காரு போ. எனக்கு மியா வேணும். ஆம்போ மாதிரி பாடா படுத்துற. உன்னைய வீட்டில் கொண்டு விட்டாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கேன். இன்னும் ரிசல்ட் கூட நான் என்னன்னு கேட்க போகல. அங்கே எல்லாரும் மும்மரமாக இருப்பாங்கல்ல. பெரியப்பா ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணுமா. அப்பனா போய் சேட்டை பண்ணாம ஒழுங்கா உட்காரு, ஓடு. நீயும் வரியாமா? ஏன்டி இப்படி பாடா படுத்துற? இதுக்கு தானே உன்னை வீட்லயே இருன்னு சொல்றேன், கேட்குறியா நீ? போமக்கா, போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பியா? அம்மா இன்னும் ஒரே ஒரு கட்டு கட்டிட்டு வந்துடுவேனா, சரியா? நாளைக்கு உனக்கு அம்மா பூரி சுட்டு தரேன். ஐ பூரியா? ஜாலி 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 ஜாலி. ஜாலியா இருக்குல்ல? போ போய் உட்காரு, போடு. நாளைக்கு பூரி சாப்பிட போறேன், பூரி சாப்பிட போறேன். அம்மா நான் இங்க உட்காந்துக்கட்டுமா? இங்க உட்கார. சரி சரி உட்காரு உட்காரு உட்காரு. பார்த்து பத்திரமா இருக்கனே. அந்த கிணறு பக்கம் போய் எட்டி பார்த்துட கூடாது. அதுக்குள்ள பெரிய பூதம் இருக்கு, அப்புறம் நம்மள புடிச்சிட்டு போயிரும், சரியா? சரிம்மா. இதுக்குள்ள பூதம் இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. இது நல்ல பூதமா இல்ல கெட்ட பூதமா? அம்மா இதுக்குள்ள உண்மையாவே பூதம் இருக்கா? ஆமாடி, அப்புறம் அம்மா சும்மாவா சொல்றேன். யானை அளவுக்கு பெருசா அதுக்குள்ள ஒரு பூதம் இருக்கு. அது நம்ம எட்டி பார்த்தோம்னா புடிச்சிட்டு போயிரும். நீ இப்படி தள்ளியே நின்றுக்க, சரியா? அம்மா அந்த கட்டை தூக்கிக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடியாந்துடுறேன். சரிம்மா, நான் எட்டி பார்க்க மாட்டேன். இந்த பக்கம் ஒரு மியா போச்சே, அது எங்க இருக்கும்? வேலை இந்த பக்கம் போயிருக்குமோ? சுச்சு வேணாம், அங்கிட்டு இங்கிட்டு போனா அம்மா அடிக்கும். நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம். கிணறு ஏன் இவ்வளோ அழுக்கா இருக்கு? ஒருவேளை கிணறுக்குள்ள பூதம் இருக்கிறதுனால இந்த கிணறு அழுக்கா இருக்கோ? இதுக்குள்ள கெட்ட பூதம் இருக்கு. நம்ம எட்டி பார்த்தோம்னா அதை நம்மள கடிச்சு சாப்பிட்றோம். நம்ம இதுகிட்ட போவே கூடாது. நம்ம இங்கனுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம். அப்பதான் பூதம் நம்மள கடிக்க வராது. நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். ஏத்தாடி, குறுக்கெலும்பு உடஞ்சிரும் போல் இருக்குதா. இந்த கேஸை மிச்சம் பண்ற பாவத்துக்கு இப்படி எம்போட்டு விறகு கட்டி அடிச்சு நொறுக்கிறது முடியலடி சாமி.
வேகாத வெயில்ல என்னத்தையும் இந்த 2 கட்டை கட்டிட்டு போனோம்னா கூட 4 நாளைக்கு நம்மளுக்கு செலவழிக்காம இருக்கலாம். பூமாரி பேசாம அங்கனையே உட்காரு, அம்மா அந்த வந்துடுறேன். நம்ம பார்த்த வீடியோல கிணறுக்குள்ள இருந்து வந்தபோது நல்லது தானே செஞ்சுச்சு. நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்துச்சு. ஒருவேளை இதுக்குள்ள இருக்கிற பூதமும் நம்ம கிட்ட வந்தா நமக்கு நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுக்குமா? நம்ம போய் கேட்டு பார்க்கலாமா? ஏய் பூதம், பூதம் நீ என்ன பண்ற? நான் தான் பூமாரி நிக்கிறேன். என்ன உனக்கு பிடிக்குமா? என்ன பேச மாட்டேங்குது? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நீ கெட்ட பூதமா இல்ல நல்ல பூதமா? என் கூட பேசுவியா? பூதம், நீ கெட்ட பூதம்னு எங்க அம்மா சொல்றாங்க. ஆனா டிவில மட்டும் நல்லது செய்ற, குழந்தைங்களுக்குலாம் சாக்லேட் கொடுக்குற. எனக்கும் சாக்லேட் பிஸ்கெட்லாம் தருவியா? நான் உன்னை நல்ல பூதம்னு சொல்றேன். என்ன பேச மாட்டேங்கிற? எங்க அம்மா இருக்காங்களேன்னு பயமா இருக்கா? பயப்படாத, நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீ எனக்கு சாக்லேட் தரியா? ஏன் பேசவே மாட்டேங்கிற? அப்ப நீ கெட்ட பூதமா? நீ இப்ப உண்மையாவே கெட்ட பூதம் தான். நான் உன் கூட பேச மாட்டேன். பூதம், பூதம் நீ எப்படி இருப்ப பூதம்? அம்மா, அம்மா, அம்மா. பூமாரி, ஐயோ நான் பெத்த மகளே பூமாரி, என்ன செய்வேன் பூமாரி? ஆத்தா பூமாரி, என் தங்கமே எங்கடி இருக்க பூமாரி? பூமாரி, நான் என்ன செய்வேன் கடவுளே? பூமாரி, அம்மா, அம்மா எனக்கு பயமா இருக்குமா? அம்மா. பூமாரி யாராவது காப்பாத்துங்க, என் பிள்ளை கிணத்துக்குள்ள விழுந்துச்சு, யாராவது காப்பாத்துங்க, வாங்க யாராச்சும் ஓடி வாங்க. ஐயோ பூமாரி, பூமாரி யாராவது ஓடியாங்களே, என் பிள்ளை கிணத்துக்குள்ள கிடக்கா, யாராவது வாங்களே பூமாரி. ஐயோ கடவுளே என் பிள்ளை பூமாரி, பூமாரி யாராவது ஓடியாங்க, என் பிள்ளை கிணத்துக்குள்ள விழுந்துட்டா, யாராவது ஓடியாங்க காப்பாத்துங்க, என் பிள்ளை கிணத்துக்குள்ள விழுந்துட்டா, யாராவது வாங்க, யாராவது வாங்கலே. மட்டன் பிரியாணியில பீஸ் ஒன்னொன்னு எத்தனை தண்டி கிடக்கு, நல்ல ருசியா இருக்கும் டீ. ஆமாடி ஆமாடி அலமேலு, என்னதான் நம்ம வீட்டில் அதை வாங்கி இதை வாங்கி பிரியாணி போட்டாலும் இந்த கடையில் வர்ற பிரியாணி ஒரு ருசியாக தானே இருக்கு. என்னத்தைத்தான் போடுவாங்களோ எப்படித்தான் செய்வாங்களோ தெரியல. என் வீட்டு பொம்பளைலாம் ஒரு நாளையில் பொழுதுல பிரியாணி போட்டு தரமாட்டேன். கறி குழம்பு வாடைக்கும் மீன் குழம்பு வாடைக்கும் வீங்கி போய் கிடக்கணும். இன்னைக்கு இந்த ஓட்டை சாக்கை வச்சு இப்படி ஒரு பிரியாணியை திங்கிறான். அட 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 அட, என்ன ருசி என்ன ருசி. நெத்தாம இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும். எங்க இனி அடுத்த எலெக்ஷனுக்குலாம் கொடுப்பாங்க. ஆண்டி எப்படி சொல்ற? இது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்குற ட்ரீட்டு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு உட்காந்து சாப்பிடுவோம். ஆமா ஆமா, அதுக்கும் சாப்பிடணும். யாராவது ஓடியாங்க, என் பிள்ளை கிணத்துக்குள்ள விழுந்துட்டா, என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளை என் பூமாரி. என்னடி உளர்ற பூமாரி? பூமாரி கிணத்துக்குள்ள விழுந்துட்டா, யாரையாவது வந்து காப்பாத்த சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளை கிணத்துக்குள்ள கிடக்கு, யாராவது வந்து காப்பாத்துங்க என் பிள்ளை. அடி பாவி வரப்பாளே, என் பேத்திய கூட்டிட்டு வந்து கொல்ல பாத்துட்டு அடி சண்டால சிரிக்கி. ஆத்தாடி என் பேத்தி பூமாரி. அத்தே நான் என்ன செய்வேன் பூமாரி? என்னடி மனசா, எங்கடி விழுந்தா புள்ள? அத்தாங்கனுக்குள்ள உட்கார வச்சுட்டு வேற வெட்டிட்டு இருந்தேன். என் பிள்ளை அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சாத்தா, யாரையாவது கூப்பிடுங்க, என் பிள்ளைய காப்பாத்தணும் என் பிள்ளை. அடிப்பாவி சண்டாளி, பிள்ளைக்கு அவளும் வருஷ கணக்குல தவம் இருக்கா, இப்படி விட்டுட்டு இருக்கியடி பாவி. நீ போடி, அங்கிட்டு போய் ஆளுக்கு இருந்தா கூட்டிட்டு வா, நான் இங்கிட்டு போய் ஆம்பளை ஆளுக்கு யாராவது இருந்தா இழுத்துட்டு ஓடியாரு. போடி பிள்ளைகிட்ட போடி. நல்லா இருப்பேன், யாரையாவது கூட்டிட்டு வாங்கத்தா, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. நான் போய் கூட்டியாரே, நீ போடி பிள்ளைகிட்ட போடி. ஒன்றும் இருக்காது மக்கா, நீ பயப்படாத பதட்டப்படாத. நீ பயந்தீனா அப்புறம் பிள்ளையும் பயப்பட ஆரம்பிச்சிருவல்ல. ஓடி அப்பா பிள்ளைய பாப்பவா. நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே